அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் நான் இப்போ தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னோடு உழைத்த பாட்டாளி சொந்தங்களுக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும், மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள். அவங்க முதல் நாள்லேருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க. என்னுடைய சகோதரர்களாக அவங்க வலம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க. குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களே எங்களுக்காக வேலூரில் பிரச்சாரம் கூட செய்து உற்சாகத்தை அளித்துவிட்டு சென்றார். இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்னைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தோல்வியை நாங்கள் ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த தர்மபுரி தொகுதியில் இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்ணுறதுக்கு நான் தயாராக இருந்தேன். நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும், ஒரு தொகுதிக்கும் செய்யணும். ஓட்டு போட்ட ஜனங்க, ஓட்டு போடாத ஜனங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோட தான் நான் இங்க தேர்தலில் போட்டி போட்டேன். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன். இங்க கண்டிப்பாக இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். 4 லட்சம் வாக்காளர்கள் எனக்கு வேணும், சௌமியா அன்புமணி நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க. அந்த 4 லட்சம் ஜனங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்குமே செய்திருப்பேன். இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா இருக்கேன்.